கனமழை காரணமாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருப்பூர் சாலையில் நொச்சிப்பாளையம் பிரிவு அருகே மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதியடைந்தனர். இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மழைநீரில் சிக்கிக் கொண்டனர். கரைப்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட முல்லை நகரில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து 15க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் புகுந்தது. அதை பொதுமக்களே வெளியேற்றினர். கழிவுநீர் கால்வாய் பணிகளை சரிவர முடிக்காததால் அடிக்கடி இதுபோல நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். நாங்கள் 10 வருஷமாக குடியிருக்கிறோம். இப்போ டிச்சு கட்டினாங்க 2 வருஷமாக. டிச்சு கட்டினவங்க தண்ணியை வெளியில் விடாமல் பாதியோடு ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால மழை பெஞ்சாலோ உடனே டிச்சு தண்ணி மழை தண்ணி எல்லாம் சேர்ந்து வீட்டுக்குள்ளே வருது சார். மழை பெய்கிறப்பெல்லாம் அரிசி பருப்பு தண்ணி எல்லாம் வீணாக போகுது சார். அதனால் இந்த டிச்சு போகிறதுக்கான வழியை ஒருத்தரும் இன்னும் ரெடி பண்ண மாட்டேங்கிறாங்க. எம்எல்ஏட்டையும் சொல்லியாச்சு, பிரசிடண்ட்கிட்டையும் சொல்லியாச்சு, எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு. யாருமே இது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. டிச்சு கட்டினவங்க ஒன்று போகிறதுக்கான வழியை பண்ணியிருக்கணும், இல்லைன்னா டிச்சு கட்டாமல் விட்டுருக்கணும். ரெண்டும் செய்யாமல் நடுவில் விட்டுட்டு போயிட்டாங்க சார். நாங்கள் இருக்கிற ஒரு 50 குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறோம். திருப்பூர் மாவட்டம் குளத்துப்பாளையம் கிராமத்தில் கனமழை காரணமாக வீடு தரைமட்டமானதால் மாற்றுத்திறனாளி பெண் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளார். காவல் நிலையம் அமைத்து சுற்றுச்சுவர் எழுப்பியதால் மழைநீர் வடிந்து செல்ல முடியாமல் குடியிருப்பை சூழ்ந்ததாக வேதனை தெரிவித்த அவர் தங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். இப்ப பக்கத்துல போல்டேஷன் கட்டி தண்ணி போக விடாம தடுப்பு சோறு எடுத்துட்டாங்க. அதனால 70 குடத்துல எத்தனை பிள்ளை குட்டிங்க இருக்குங்க. எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். ராத்திரி படுக்க கூட இடம் இல்லாம தவிர்த்து வீட்டுல உள்ள உட்காந்துருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சர்க்கார் பார்த்து கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை பார்த்து எடுத்துக்கிறோம். எங்களுக்கு வீடு கட்டித்தர போல ஏற்பாடு பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.